ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு LSM Vlogs. இன்றைக்கி என்ன ஒரு இதுனா, காலையில் எழுந்திரிச்சோன்னே தோசை ஊற்றலான்னு பார்த்தா இவன் நைட்டே ஒரு சம்பவம் பண்ணிட்டா. எங்கள் பாப்பா மானசா குட்டி நைட்டு ஒரு 2 நிமிஷம் தான் வெளியே உட்காந்துருந்தேன். நைட்டு ஒரு 9:30 மணி இருக்கும். கொஞ்சம் காற்று நல்லா வருதுன்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் வெளியே உட்காந்துருந்தேன். ஃப்ரிட்ஜை திறந்து என்ன தனி மிளகாத்தூளை எடுத்து மாவில் போட்டு ஒரு கலக்குன்னு கலக்கி, கொஞ்சம் மாவு தான் இருந்துச்சு, இன்றைக்கி தான் மாவு ஊற வச்சு ஆட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கலக்கி தனி மிளகாத்தூளெல்லாம் போட்டு கொட்டி ஃப்ரிட்ஜில் எல்லா வேலையும் பார்த்துட்டா. இந்த வருங்க தெரியுதா, எல்லாம் கொட்டியிருக்காளா? இந்த இங்கே எல்லாம் கொட்டி ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து இப்போ ஒழிச்சு வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜை எப்போயுமே என்ன செய்வேன்னா, இவ அடிக்கடி ஓப்பன் பண்ணுறாளின்னு சொல்லிட்டு லாக் பண்ணி வச்சுருவேன். நேற்று நைட்டு வந்து மறந்துட்டேன் லாக் பண்ணுறதுக்கு. லாக் பண்ணி சாவியை தூக்கி மேலே வச்சாலே எடுத்துட்றான்னு சொல்லிட்டு மேலே தூக்கி வச்சிருது. நேற்று நைட்டு மறந்துட்டேன் லாக் பண்ணுறதுக்கு. நைட்டு சைலண்ட்டாக வந்து ஏதோ சவுண்ட் ஆனால் கேட்டுகிட்டே இருந்தது. சைலண்ட்டாக மிளகா பொடியை தூக்கி இதில் போட்டு நல்லா ஒரு கலக்கி மூடி வச்சுட்டு சைலண்ட்டாக கிச்சன்லேருந்து போனான். நான் என்ன கிச்சன்லேருந்து போகிறான்ட்டு வந்து ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா அங்கங்கே தனி மிளகாத்தூள் கொட்டியிருந்தது. சரி 2 அடி போட்டுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு காலைல மாவு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், இந்த கலரில் இருக்குங்க. சரி அதையும் ஒரு தோசை ஊற்றுவோமேன்ட்டு ஊற்றுனா வாயில் வைக்க முடியல, சரியான காரம். அப்படியே நிப்பாட்டிட்டு வேறு என்ன செய்யுங்க, கோதுமை மாவு இருக்குது, கோதுமை மாவு கரைச்சி தோசை ஊற்ற வேண்டியதான். உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் அநியாயம் நடக்குமா, இந்த மாதிரிலாம் சேட்டைகள் செய்வாங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.